தீபக் சொன்ன கருத்து ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். இதில் இவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பற்றி ஜாயிண்ட் வெஞ்சர் பற்றி பேசினார். ஜாயிண்ட் வெஞ்சர் என்பது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பணம் போட்டு நடத்துறதா ஜாயிண்ட் வெஞ்சருங்கிறது, வேறு எதுவும் இல்லை. மெட்ரோ ரயில்வே 6 கிலோமீட்டர் தூரம் 40 ரூபா டிக்கெட்டு. இதே சதர்ன் ரயில்வே இந்தியன் ரயில்வேயில் கீழே இருக்கக்கூடிய ட்ரெயின் இஎம்யூ, அதில் சென்ட்ரலில் யாருன்னா திருப்பதிக்கு 40 ரூபாவில் போகிறான். ரயில்வே இருக்கிறதுனால அது ஜாயிண்ட் வெஞ்சரில் மெட்ரோ ரயில்வே போட்டு நீ நடத்துன்னு விட்டாங்க. இப்போ அதே தான் இவர் சொல்கிறாரு, சபர்பன் பூரா நான் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஜாயிண்ட் வெஞ்சராக போட்டு கொடுத்துட்றேன், 4500 கூட இதில் நஷ்டமாகுது ரயில்வேக்கு. நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த ரயில்வேல AC 3 டயரை தவிர மிச்சம் அத்தனையுமே லாஸ் சார். பேசஞ்சர் வரவு, உலகம் பூரா பேசஞ்சர் ட்ரெயின் வரவு என்பது உலகம் பூராவே லாஸ் தான். அங்கங்கே ஒவ்வொரு உலக நாடுகளும் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் லாஸை ஈடுகட்டுது பட்ஜெட்லேருந்து. இன்னைக்கு பட்ஜெட்டில் மார்னிங் இவர் சொன்னார் 30,000 கூட எனக்கு லாஸ் ஆகுதுன்னு இவர் சொன்னார். 30,000 கூட லாஸ். அப்போ என்ன பண்ணணும், அதை அருண்ஜேட்லி கேட்டு வாங்கணும். பட்ஜெட் சப்போர்ட்லேருந்து எனக்கு 30,000 கூட லாஸ் ஆகுது. ரயில்வே ஏன் தேசத்துக்காக ரயில்வே அதை தாங்கணும், நீ எனக்கு அந்த பாசு கொடுன்னு கேட்கணும். அதை கொடுக்கறதுக்கான அதை கேட்பதற்கு வழி இல்லை. அடுத்து டிவிடெண்ட் 10,000 கோடி போன பட்ஜெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சார், 10,810 கோடி டிவிடெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. வர லாபத்தில் சரக்கு ரயிலில் வரக்கூடிய லாபத்தை வச்சு பயணிகளுடைய நஷ்டத்தை ஈடுகட்டுறாங்க. ஈடுகட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய லாபம், அந்த லாபத்தில் மத்திய அரசுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 10,000 கோடி அதை நிறுத்துங்க. அது ரயில்வேக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். 53,000 கோடி தான் வந்திருக்குல்ல, அந்த பணம் இருந்தால் ரயில்வேக்கு யூஸ் ஆகும்ல. எங்களுடைய கோரிக்கை என்பது, ஏன் ரயில்வே சோஷியல் அப்ளிகேஷன்ஸை மத்திய அரசு கொடுக்கூடாது? ரயில்வே தொழிலாளி யாருங்க, மிலிட்ரியில் இருக்க ஆள் மாதிரிங்க. மிலிட்ரியில் இருக்க எப்படி தேசத்தை பாதுகாக்கிறான், தேசத்துக்கு சண்டை போடுறான், உயிரை கொடுக்குறான், எல்லையை பாதுகாக்கிறான். அதே மாதிரி ரயில்வே தொழிலாளி வேலை செய்யறான். 5 வருஷத்துல 1600 ரயில்வே தொழிலாளி ஆன் டியூட்டியில் அடிபட்டு செத்துருக்காங்க சார். ரயில்வே தொழிலா நீங்கள் சொல்வதில் போர்ட்டரையும் உள்ளடக்கி தானே? ஆமா ஆமா. போர்ட்டர்களை பத்தி இதுவரை யாராவது கவலைப்பட்டார்கள்? போர்ட்டர்களை ரயில்வே தொழிலாளியா மாத்தினாரு. நீங்க மதிப்பு கொடுத்தா கௌரவம் கொடுத்தா கரெக்ட், எனக்கு கௌரவம் கொடுத்த சாப்பாடு இருந்த இதே ரயில்வே அமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளை உதவியாளர்களை, அவருடைய பாணியில் சொன்னா உதவியாளர்களை நான் ரயில்வே தொழிலாக மாற்றுகிறேன்னு சொன்னா சந்தோஷப்பட்டிருப்போம். சொல்லல, இருக்கிற 2 லட்சம் காலியிடத்தை நிரப்பல பரவாயில்ல சார். ஆனா இவர் சொல்லியிருக்காரு நான் டபுளிங் போட போறேன்ல, அந்த டபுளிங்ல புதுசாக 20 கோடி மேனவர்ஸ் உருவாக்க போறேன், 13 கோடி மேனவர்ஸ் உருவாக்க போறேங்கிறாரு. ஏன் மேனவர் உருவாக்குற? வேகன்சி இருக்குல்ல, நீ அதுக்கு ஆள் எடுக்க வேண்டியதானே, ஏன் மேனவர் உருவாக்க போற? அப்போ நீ செய்ய போறதில்ல அந்த வேலையை, ரயில்வே செய்ய போறதில்ல அந்த வேலையை. ஏன் போட்ட பட்ஜெட்ல 53,000 கோடி தான் வந்தது, இப்போ 121 போட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி 60,000 கோடி தான் வரும். அப்போ மிச்சம் நான் அப்படியே நிற்கும் சார். வைஃபை உருவாக்குவது ஸ்டேஷன்களில் நல்ல விஷயம், மாற்று கருத்து என்பது இல்லை. SMS மூலமாக டிக்கெட் கேன்சலேஷன் நல்ல விஷயம், மாற்று கருத்து இல்லை. பெண்களுக்கு முதியவர்களுக்கு சீட்டு நல்ல விஷயம், மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். குழந்தை அழுவும் போது, பசிக்காக அழுவும் போது அம்மா அது முடியாதுன்னு சொல்லி அதுக்கு பதிலா இந்த இப்போதைக்கு இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குற மாதிரியான இவ்வளவு நாள் செய்யப்படாமல் இருந்தது அப்படிங்கறத நான் நல்ல விஷயம் சொன்னேன். அந்த சின்ன விஷயங்களை கூட இல்ல திரு ஜானகிராமன் அவர் அதான் சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒரு அரசியல் பார்வையோடய பார்க்கிறீர்கள், இதெல்லாம் சின்ன விஷயம் தானே. ஆனா இந்த சின்ன விஷயங்கள் கூட இவ்வளவு நாள் நடக்கவில்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தை ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நல்ல விஷயங்கிறத நான் மாற்று கருத்தே சொல்லலையே. நல்ல விஷயம். ஆனா பட்ஜெட்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல போட வேண்டிய விஷயம், அது பட்ஜெட்ல சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. ஓகே ஓகே, நான் வரேன். இல்ல அது அந்த இடத்துல அது ஒரு முக்கியமான பாயிண்ட்ல நிப்பாட்டாரு. எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாக செய்ய வேண்டிய விஷயங்களை பட்ஜெட்லயும், பட்ஜெட்டில் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவ்வாறு சொல்லாமல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாகவும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதுல ஒண்ணுதான் அந்த பீக் ஹவர்ஸ்ல நீங்க பண்டிகை காலங்களில் ரயில்வேக்களில் நீங்க எவ்வளவு அந்த டைம் பிரீமியம் ரயில்ஸ் சொல்லி 2,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்றதெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லாமல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா போடப்பட்டது அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க. நான் தீபக் கேட்டு வரேன். தீபக் சொல்லுங்க. அதாவது இது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டராக போடப்பட வேண்டிய பல விஷயங்களை இப்படி கொண்டு வந்திருக்காங்கிறது உண்மை. ஆனா அதுக்கு பின்புலத்தில் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கணும். நம்ம தானே முன் சுவமோட்டவாக இதை செய்யலைங்கிறதுனால தான் அந்த கருத்தை நான் முன்வைக்க வேண்டியது இருக்கு. ராஜதானி விரைவு ரயில்ல ஒரு பச்சிளம் குழந்தை பால் இல்லாமல் தவிச்சதை அதை எடுத்து சுவமோட்டோவாக அந்த வழக்கை எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரிச்சு எல்லா டே ட்ரெயின்லையும் கண்டிப்பாக அடிப்படை தேவையான பால் இருக்கணும்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு அந்த டே ட்ரெயின்ல எல்லாம் பால் கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் தானே செய்யல, தானே இவ்வளவு நாளா செய்யாம இருந்தாங்க, நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே, அது நீங்களா கொண்டு வரல. அதுக்கு பின்னாடி வழக்குகள் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு. இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், தேசிய பார்வையற்றோர் இணையம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பை கொடுத்தாகணும்னு கேஸ் போட்டிருக்கோம். அது ஜனவரி 31ஆம் தேதியோட டேட் முடியுது. ஆனால் இன்னும் ரயில்வேல 6 லட்சம் பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு வரல. இப்போ என்ன செய்ய போறீங்க? நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட் மூவ் பண்ணா நீங்க அதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும்ல. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பல உத்தரவுகள் போடுது. அந்த உத்தரவுகளின் வாயிலாகத்தான் இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வராங்க. தவிர தானே முன் மக்கள்கிட்ட கன்சல்டேஷன் நடத்தி இது கொண்டு வருவதில்லை என்பதை நாங்க ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நான் சரி, நான் வரேன். நம்ம நிறைவு கருத்து கொண்டோம். மிகச் சுருக்கமாக ஆனந்த் நிறைவு கருத்து.
இது பட்ஜெட்டை கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கணக்கா இவர் சொன்ன மாதிரி நாளைக்கு கமெண்ட் பண்ணிட்டு கடைசியாக கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுங்க. அது வந்து கணக்கை நாளைக்கு தான் பார்க்கணும். சரி, இது வரைக்கும் இவங்க சொன்ன இந்த எலெக்ஷனில் சொன்னதோ இல்லை இந்த 2 வருஷத்தில் இவங்க சொன்னதோ அதுக்கான பண ஒதுக்கீடு இந்த 1,21,000 கோடியில் இல்லவே இல்லை. இவர் வந்து புல்லட் ட்ரெயின் ஆரம்பிச்சாருன்னா புல்லட் ட்ரெயினை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன். ஒரு டெண்டர் இப்போ நார்மலாக கவர்மெண்ட் ப்ரொசீஜர் என்னென்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணால் கூட ஒரு டெண்டர் போட்டு அந்த டெண்டர் டாக்குமெண்ட் போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த டெண்டருக்கு வரணும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தார், வெளிநாட்டிலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தார். இவர் அந்த 2 பேரும் கையை குலுக்கினாங்க. 99,000 crores நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டார். ஜப்பானில் நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அதாவது வட்டி கிடையாது. பேங்க்கில் போய் நீங்கள் பணம் வச்சா நெகட்டிவ் வட்டி. அது மாதிரி இடத்துல நெகட்டிவ் வட்டி கிடைக்கிற இடத்துல எதுக்கு நம்ம வட்டி கொடுக்கணும்னு ஒரு முதல் கேள்வி. ரைட்டாக சைனா பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் பண்ணுறாங்க, ஜெர்மனியில் பண்ணுறாங்க. ஒரு ஓப்பன் டெண்டர் விட்டு எல்லாத்துக்கும் என்ன காஸ்ட்டு என்ன இதுன்னு போடாமல் இவரே ஜப்பானில் போய் ஒரு ஆளோட கை குலுக்கிட்டு 99,000 crores அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்போ டீட்டெயில்ஸ் வில் பி அனௌன்ஸ் லேட்டர்ன்ட்டார். இந்த பட்ஜெட்லேயும் அந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் வரல. ஸோ நான் அந்த அளவு இருக்கேன். கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது இப்போ நிறைய பட்டியலிட்டே இருக்கிறீங்க, அது நிறைவேற்றப்படல அப்படிங்கிறத நான் ஒரே ஒற்றை கேள்வியோடு உங்கள்கிட்ட நிறைவு செய்ய விரும்புகிறேன். திருக்குமர ஒரு கார்ப்பரேட்டிடமிருந்து பெற வேண்டிய பல லட்சம் கோடிகள் வருவாயை ஈட்டினாலே, அந்த வரியை ஈட்டினாலே இந்த பெரிய அளவில் இதை தவிர்க்கலாம், அந்த சிரமங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது சாதாரண அடித்தட்டு மக்கள் செலுத்தக்கூடிய எல்ஐசியிடமிருந்து ஆயுள் காப்பீட்டு கழகத்திடமிருந்து நிதியை பெறுவது என்பது ஆயுள் காப்பீட்டு கழகத்தையும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஏன் கார்ப்பரேட்டுகளின் மீதான கரிசனம் எப்பொழுதுமே எல்லா அரசுகளுக்குமே சற்று அதிகமாகவே இருக்கிறது? எங்கிட்ட கேள்வி கேட்டு எல்லா அரசியலும் சொல்லும்போது எங்கிட்ட மட்டும் கேட்க கூடாது. சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னது எல்ஐசி வந்து இவங்க சார் ரொம்ப கரிசனை பண்ண வேண்டாம். ஏன்னா அது எல்ஐசியில் எவ்வளவு பணம் வாங்குறோமோ அது கவர்மெண்ட் வந்து இன்டெக்டட் டு ரிட்டர்ன் இட். அதனால என்னைக்கும் அது வந்து எல்ஐசி முடங்கிடும் அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்று இப்போ இன்சூரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2,30,00,000 பேர் தினம் வந்து டிராவல் பண்றாங்க இந்தியாவில் ரயில்வேஸ்ல. அவங்க அத்தனை பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ்ல பாதி பேர் எடுத்தாலே ஒரு ஆளுக்கு 15 ரூபா 10 ரூபானாலே மிகப்பெரிய வருமானம் வரும். ரெண்டாவது தேவையில்லாமல் சும்மா இருக்கிற எல்லா ரயில்வே இடத்தையுமே கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணி அதன் மூலமா வருமானம் கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது வருவாய் ஈட்டுவதற்கான வேலையும் செய்யணும். வருவாய் ஈட்டுவதற்கான வேலையில் கார்ப்பரேட்டுகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அவர்கள் மீது ஒரு கரிசன பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது தான் தீபக்குடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். இது ஒரு பெரிய விவாதம், தொடர்ச்சியாக எடுத்துச் செல்ல வேண்டிய விவாதம் தான். நேரமின்மையின் காரணமாக நாம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம். தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். சற்றே அமைதியாகவும் ஆழமான ஒரு விவாதத்தை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளித்தீர்கள். மிக நன்றி. நால்வருக்கும். திரு தீபக், உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அளவிலே நான் நிறைவு செய்கின்றேன். ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய மிக விளிம்பு நிலை மக்களுடைய குடியிருப்புகளாகவே கூட தொடர்வண்டி நிலையங்களும் தான் இருக்கின்றன. இன்றைக்கும் தொடர்வண்டி நிலையங்கள் பலருடைய வீடுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கான புகலிடமாக இருப்பது இந்திய ரயில்வே துறையாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்னும் அதிக கரிசனத்தோடு இவர்களுக்கான பார்வையோடு செயல்பட வேண்டும். அது குறித்த அறிவிப்புகளாக மட்டுமே இன்றி செயல்படுத்தக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் அவை இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.